ஹாய் வணக்கம், நான் தான் உங்கள் வீல் பேசுகிறேன். இப்போ நான் செகண்ட் ரவுண்டுக்கு பேங்காக் போகிறேன். எனக்கு அப்போ 9 மணிக்கு டிபார்ட் பண்ணுது, ராத்திரி டிபார்ட் பண்ணுது. ஸோ எனக்கு இன்னும் ஒரு 6 ஹவர்ஸ் இருக்குது சுற்றிட்டு ஒரு ஜாலியாக பேங்காக் சுற்றிட்டு போவேன். இப்போ என்னோடய டெஸ்டினேஷன் எங்கே போகிறேன்னா, டாப் சீக்ரெட் கேஃபே இருக்குல்ல. ஸோ அங்கே எனக்கு காடி பிடிக்கும். ஸோ அன்றைக்கி பார்த்தேன், மலேசியாவில் வந்திருந்தேன் கேட்குற அது கோல்ட் கலர் ஜிடிஆர் R35 32 இன்டெக்ரா, அப்புறம் இசுசு எல்லாம் கோல்ட் கலரில் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையும் ஜிடிஆர் பார்க்கலாம், வேறு கலரில் இருக்கும். பட் இது கொஞ்சம் ஸ்பெஷலில் எல்லா காடியும் கோல்ட் கலரில் இருக்கும், ஜோக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அவங்க கெஃபே திறந்துருக்காங்க பேங்காக்கில். ஸோ அந்த கெஃபேயில் அந்த காடிலாம் இருக்கும்ல. ஸோ என்னோடய இன்டென்ஷன் அந்த காடிலாம் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு மெமரி மாதிரி வச்சுக்க வேண்டாம். மெமரி இல்லை, மேபி ஃப்யூச்சரில் அந்த காடியாச்சும் வாங்கலாம்ல, நானும் வாங்கி பாய்க்கலாம்ல. ஸோ அதுக்கு தான் போய் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் நான் இப்போ கிராப்புக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிராப் வந்தோடனே மூவ் பண்ணிடலாம்ல. ஸோ வாங்க, நீங்களும் என் கூட வாங்க, போய் அந்த காடியெலாம் செக் அவுட் பண்ணிவிட்டு ஹோப்ஃபுல்லி உள்ளுக்கு உட்காரலாம்னா இன்னும் ஜோக்காக இருக்கும்ல. ஸோ அதான் அப்படி பார்ப்போம் அந்த காடியெலாம். ஜிடிஆர் கோல்டு கலரில் அன்றைக்கி அந்த இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போதே செம்மையாக இருந்துச்சு. இது நேரில் போய் பார்த்தாக்க எப்படி இருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில். இதுதான் பேங்காக் பகலில் இதாக இருக்கும். எங்கள் டெர்மினல் வெளியே வந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அது கண்டெய்னர் டெர்மினலு. கொஞ்சம் நடந்து வந்தால் போயிருக்கோம். ஸோ அப்போ நம்ம கிராப்புக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஹோண்டா ப்ரியோ சார். இங்கே இப்போ புது ரூல்ஸ் இருக்குது தெரியுமா? தாய்லாண்டில் புது ரூல்ஸ் இருக்குது. என்னென்னா யாராச்சும் லிக்கரு அந்த மாதிரி வாங்க போகிறீங்கன்னா வாங்க முடியாது. ஸோ 11 o'clock until 2400 hours அப்போ தான் நீங்கள் வாங்க முடியும் லிக்கர்லாம். இல்லைன்னா வாங்க முடியாது. பட் நீங்கள் குடிக்கலாம்ல, பாலை அந்த மாதிரி போய் குடிக்கலாம். பட் அலக்காட்டா வாங்க முடியாது, பியரா இல்லை லிக்கரா அந்த மாதிரி. ஸோ அன்றைக்கி ஜாமான் வாங்குற மாதிரி தான் சும்மா கேட்டேன்ல, அங்கே எழுதிருந்துச்சு ஜாமான் வாங்கும்போது, அங்கே எழுதிருந்துச்சு. ஸோ அதான் கேட்டேன், அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்மளோட கிராப் வந்துருச்சு, இதுதான் நினைக்கிறேன். இதுதான் நம்மளோட கிராப்பில். ஸோ என்ன பண்ணுறேன், கைகளே அங்கே போயிட்டு உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன், சரியா? ஹாய் கைகளி, இப்போ தான் நிறைய டாப் சீக்ரெட் கேஃபே வந்திருக்கேன். ஜோக்காக தான் இருக்குது கேஃபேலாம். ஸோ நீங்களே பாருங்கள், இதுதான் அந்த கேஃபே. ஒரு செம்மையாக இருக்கலாம் கேஃபே, ஜோக்காக இருக்குது. 2 காடி இருக்குது, மோசி போட்டுன்னு அதுதான். ஜிடிஆர் இருக்குது, 34 சூப்பராக இருக்குது. நினச்சோம் வாங்கணும்ல இங்கே. இது செம்மையாக இருக்குது.
டேஸ்ட்டு கூட ஜோக்காக இருக்குது. ஸோ ரொம்ப நாள் ஆசை இங்கே வரணுன்னு வந்தாச்சு. ஸோ என்னாச்சும் சட்டை அந்த மாதிரி வாங்கணுன்னு வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன். ஸோ அப்படியே சுற்றிட்டு அங்கே ஒரு காஸ் மாதிரி இருக்கும் காடி. இங்கே வந்து ஹோண்டா சிட்டி தான், இது செம்மையாக இருக்குது, மோடிஃபை பண்ணுறது. அங்கே ஒரு BMW ஜோக்கா இருக்குது 7 சீரிஸ் ஹோண்டா மாதிரி இருக்கலாம். ஸோ அதுதான் இங்கே நல்லா சுற்றிட்டு வேறு இடத்துக்கு சுற்ற வேண்டியதான். இங்கே உள்ள தண்ணியும் ஜோக்காக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அது இன்னும் ஒரு தண்ணி அங்கே அந்த லிஸ்ட்டில் இருக்கும், டாப் சீக்ரெட்னு அந்த போட் மாதிரி இருக்குல்ல அங்கே இருக்கும். ஸோ என்ன எடுத்தேன் இந்த அப்புறம் சொல்கிறேன் நான் அந்த எல்லா தண்ணின்னு. ரொம்ப ஜோக்காக இருக்குது தண்ணிலாம். இங்கே என்ன ஸ்பெஷலிட்டினா காடிலாம் கோல்டில் இருக்கும், கோல்டு கலரில். ஸோ அதுதான் எல்லாம் ஜப்பான் காடியில். ஸோ நம்மளுக்கு ஜப்பான் காடியிலே பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து R34 சூப்பரா, வேறு என்னது எல்லா காடியும் பிடிக்கும் ஜப்பானில். ஸோ அதுக்கு தான் இங்கே வந்தேன். ஸோ இப்போ நம்ம குடிச்சிட்டு அங்கே போக வேண்டியதான். இங்கே ஒரு டிரைவ் த்ரூ கூட இருக்குது தெரியுமா, இங்கே காடியில் வாங்கலாம், ஜோக்காக இருக்குது. இது வந்து மெக்டி அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் போகுது. ஒரு மாதிரி பார்க்கிங்கும் ஜோக்காக இருக்குது. ஆக்சுவலி இந்த இடம் கொடுக்கலாம்ல, மேபி 9 out of 10. செம்மையாக இருக்குது ஆம்பியன்ஸ்லாம். அடுத்த வாட்டி வரும்போது கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டிகிட்டு வந்தேன்.